ஹாய் எவ்ரிஒன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் லெசன் 3ல் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாரன்ஸ் ஃபோர்ஸ். ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாபிக் புரிஞ்சால் தான் அடுத்த வர டெரிவேஷன்ஸ் எல்லாம் புரியும். ரொம்பவே ஒரு முக்கியமான 3 மார்க்கும் கூட இந்த வருஷம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாங்க பார்க்கலாம் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒன்று போடுறேன். ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா q சார்ஜ் v வெக்டார் கிராஸ் b வெக்டார். இப்போது இந்த ஃபோர்ஸ் இருக்குது, இது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன், ரைட்டா? இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸு வெக்டார் எழுதிக்கிறேன். இது சார்ஜ், இது வெலாசிட்டி, இது மேக்னெட்டிக் ஃபீல்ட். டோட்டலாக இது என்ன சேர்த்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க, ரைட்? இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நான் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் நான் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னா, தேர் இஸ் நோ ஃபோர்ஸ். சார்ஜ் ரெஸ்ட்டில் இருந்தால் ஃபோர்ஸ் என்னது? 0. இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சப்போஸ் சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இல்லாமல் மூமெண்ட்டில் இருந்தால் அது என்னது? மூமெண்ட்டில் இருந்தால் ஃபோர்ஸ் இருக்குது, ஓகேவா? அதுதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, இப்போது ஃபோர்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், q v வெக்டர் கிராஸ் b வெக்டர். இப்போ இதனுடைய மீனிங் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து சார்ஜ், இதில் ப்ரொடியூஸ் ஆகிற சார்ஜ். v அப்படிங்கிறது வெலாசிட்டி விச் மீன்ஸ் ஸ்பீடு ப்ளஸ் டைரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஸ்பீடு டைரக்ஷன்னா வெக்டார், அதனால தான் வெக்டாரில் போட்டிருக்கோம். அப்போ ஸ்பீட் ப்ளஸ் டைரக்ஷன் தான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு b. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் இந்த சார்ஜ் எடுக்கிறோம். ஸோ அப்புறம் எதுக்கு சார் இந்த கிராஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஸ்னால் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இந்த சார்ஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சார்ஜ் வந்து இங்கே மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு நடுவில் தானே மூவ் ஆகுது, இங்கே பாருங்கள். இப்போ இந்த சார்ஜ், இப்போது இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு b. இது சார்ஜ், இது சார்ஜோட வெலாசிட்டி, சார்ஜோட மூவிங் வெலாசிட்டி. இது ரெண்டும் எப்படி இருக்குது? 90 டிகிரியில் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 90 டிகிரியில் இருக்குது. அதனால தான் v கிராஸ் பின்னு போட்டோம், விச் இஸ் பர்பெண்டிகுலர்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பர்பெண்டிகுலர் தான் அர்த்தம் இதுக்கு, ரைட்? இப்போ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் டோட்டலாக சொல்ல போனால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது இங்கே போடுறேன். இப்போ நமக்கு தெரியும் E is equal to F divided by Q, which is electric field intensity. ஸோ Q இந்த பக்கம் போச்சு அப்படின்னா QEF. ஸோ இது வந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸு, இது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், இது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ரைட்டா? அப்போ இங்கே நான் வெக்டார் போட்டுக்கிறேன். ஓகே, இது நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கிறேன், இது செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிள். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் சேர்ந்தது தான் என்னது? லாரன்ஸ் ஃபோர்ஸ். த காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கால்டு லாரன்ஸ் ஃபோர்ஸ். அது எப்படி? அப்படியே ப்ளஸ் பண்ணிடுவோம். ஸோ லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் FL இஸ் ஈக்குவல் டு 1 + 2 1 + 2 பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும்? Q v கிராஸ் b ப்ளஸ் இதுவா? இப்போ நான் இதை அழிக்கிறேன் இடம்பத்தில், ப்ளஸ் QE வெக்டார். இப்போ இதில் Q காமனாக எடுத்துடலாம். அப்போ என்ன வரும்? v கிராஸ் b வெக்டார் ப்ளஸ் E வெக்டார். ஸோ இதுதான் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ஸோ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் என்னென்னு சொல்லியாச்சு. விச் இஸ் தி காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கால்ட் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இவ்வளோ தான். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதோடைய சிக்னிஃபிகன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ்.
எப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் 6 பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இது நம்ம வந்து மேத்தமேட்டிக்கலாக எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். FM இஸ் ஈக்குவல் டு Q V கிராஸ் B. இப்போ V கிராஸ் B அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்டில் இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட்னு என்ன, வெக்டரில் VB சைன் தீட்டா, அதாவது சைன் தீட்டான்னு வரும். அப்போது VB சைன் தீட்டா. இந்த V கிராஸ் B கிராஸ் ப்ராடக்ட்டில் வெக்டர் ஃபார்மில் எழுதுனா வெக்டர் ப்ராடக்ட், அதாவது வெக்டர் ப்ராடக்ட்டில் எழுதுனா VB சைன் தீட்டான்னு வரும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த சார்ஜு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் 90 இருந்தால், அப்போ சைன் 90 என்ன, சைன் 90 வந்து 1, சைன் 90 என்னது 1. அப்போது கண்டிப்பாக ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், ஃபோர்ஸு கண்டிப்பாக இருக்கும். இதுவே இந்த சார்ஜு பர்பண்டிகுலராக இல்லாமல் ஜஸ்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பர்பண்டிகுலராக ஜஸ்ட் வந்து இந்த லைன்லேயே இருக்குது, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்லேயே இருக்குது. புரிஞ்சுதா? சார்ஜினுடைய வெலாசிட்டி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்லே அலாங்லே இருக்குது இருந்தால் there is no force when parallel. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண போகிறோம். அந்த சிக்னிஃபிகன்ஸை பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த சார்ஜ் எப்படி இருக்குன்னா, சார்ஜுக்கு வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆக்ஸலரேட் ஆகும், இல்லைனா டீஆக்ஸலரேட் ஆகும். ஸோ நத்திங் பட் ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிறத மூவ் ஃப்ரண்ட், டீஆக்ஸலரேட்டர் ரிவர்ஸில் வர்றது ஒன்றும் கிடையாது. இந்த சார்ஜ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ஜ் வந்து இங்கே மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். திடீர்னு என்னங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இங்கே ஒரு ரொட்டேட் அடிச்சிருது. அது என்னென்னா அதுதான் ஒரு எஃபெக்ட் நடக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எஃபெக்ட்னால தான் அந்த சார்ஜ் வந்து அந்த எஃபெக்ட் நடக்குது. ஓகே, தட்ஸ் இட். ஸோ விச் மீன்ஸ் ஆக்ஸலரேட் ஆகலாம், டீஆக்ஸலரேட்டும் ஆகலாம். இப்போ ரைட்டு, இதை பற்றின சிக்னிஃபிகன்ஸ் சிம்பிளாக சொல்ல போனால் என்னென்னா, த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q. ஃபஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q. மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ் ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். அடுத்தது ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. அடுத்தது ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்தது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன, இது டிபெண்டாக இருந்தால் இதுவும் டிபெண்ட்டாக இருக்கும், இது இன்க்ரீஸ்னால் இது இன்க்ரீஸாக இருக்கும். தட்ஸ் இட். அப்போ இது 3 பார்த்தாச்சு. இப்போது 4வது என்ன இருக்குது, ஆங்கிள். அப்போ ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆங்கிள். ஆங்கிளுக்கு பதில் நம்ம என்ன எழுதணும், சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் ஆங்கிள் எதுக்கு, இது 2க்கு V கிராஸ் B. அது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்படி பண்ணோம், இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இது B, அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ சார்ஜ் இப்படி போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது சார்ஜினுடைய வெலாசிட்டி V கிராஸ் B. பாருங்கள், V கிராஸ் B. கிராஸ்னா என்ன, பர்பண்டிகுலர் காட்டுதா, இது 2 பர்பண்டிகுலராக தான் இருக்குது, V கிராஸ் B. அப்போ த ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி, இல்லைனா வெலாசிட்டி V அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு B அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது 5வது பாயிண்ட் இப்போ சொன்னது தான். என்னது, த வெலாசிட்டி அண்ட் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் பர்பண்டிகுலர் வித் ஈச் அதர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் என்னது, கிராஸ் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ இட் இஸ் பர்பண்டிகுலர் அப்படின்னு எழுதுனா முடிஞ்சு போச்சு. ஸோ எவ்வளோ, 5 பாயிண்ட் ஆச்சு. ஸோ 6வது பாயிண்ட் V கிராஸ் B, அதை தான் அப்படி பண்ணுறாங்க. 6வது பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிள், டைரக்ஷனை குறிக்குது. இப்போது நம்ம வந்து ஒரு டைரக்ஷன் எடுத்துக்கலாம், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எடுத்துக்கலாம். இதில் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் ரொம்ப சிம்பிளாக, நம்ம ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து மேலே வச்சுக்கலாம், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுக்கலாம், இங்கே வெலாசிட்டி வச்சுக்கலாம். ஸோ இங்கே உள்ள ஆங்கிள் தான் நம்ம வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், 90 டிகிரி அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபோர்ஸும் இந்த பியும் இந்த வெலாசிட்டியும் எப்படி இருக்குது, மியூச்சுவலி பர்பண்டிகுலர்.
இதனுடைய டைரக்ஷனை பற்றி தான் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. The force of the negative charge is the force of the positive charge. Opposite to the force of the positive charge. ரெண்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் ஆப்போசிட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபோர்ஸ் இங்கே வச்சுக்கிறீங்க, அப்போ அந்த ஃபோர்ஸ் ஒரு பக்கம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொலாரிட்டி சேஞ்ச் ஆகும்போது என்ன, பொலாரிட்டி மீன்ஸ் அந்த நெகட்டிவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஞ்ச் ஆகும்போது ஃபோர்ஸ் வில் பி சேஞ்ச், ஆப்போசிட்டில் இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபோர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த சைடு இருக்குது அப்படின்னா ஒரு பக்கம் போகும். ஸோ இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸும் வருது அப்படின்னா ஆப்போசிட்லேயும் ஆக்ட் ஆகும். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து 6வது பாயிண்ட். 7வது பாயிண்ட் வந்து நான் முதலே சொல்லிட்டேன். சார்ஜ் வந்து என்னவாக இருக்கும், சார்ஜ் வந்து அலாங், அதாவது சார்ஜ் ஆஃப் தி வெலாசிட்டி, இந்த சார்ஜோடைய வெலாசிட்டி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மேலே இருந்ததுன்னா இங்கே ஆங்கிள் வில் பி 0. எப்போ சார்ஜ் இஸ் அலாங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சார்ஜஸ் அலாங் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தால் ஆங்கிள் வந்து 0வாக இருக்கும். அப்போ அங்கே ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாதுன்னு நம்ம பார்த்தோம். ரெஸ்ட்டில் இருந்தாலும் ப்ரொடியூஸ் ஆகாது, இங்கேருந்து ஆங்கிளே இருக்காது. கரெக்டு தானே? இப்போ 90 டிகிரியில் இருந்தால் sin 90 1. இப்போது நான் வந்து பேரலல்னு சொல்கிறேன். என்ன பேரலல்னு சொல்கிறேன், அந்த சார்ஜும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த சார்ஜும் பேரலாகவே இருக்குது, இது மேலேயே இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஆங்கிள் 0. அப்போ sin 0 என்னது, sin 0. அப்போ f becomes 0. ஏன்னா sin 0 தீட்டாக்கு பதில் 0ன்னு போட்டால் sin 0 and f becomes 0. இவ்வளோதான். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், மெதுவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ரொம்பவே ஈஸியான ஒரு கான்செப்ட்டு. எக்ஸாமில் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இது எழுதுங்க, இதோடைய டெஃபினேஷன் எழுதுங்க. நான் சொன்ன மாதிரி காம்பினேஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. குட்டி டெரிவேஷனை போட்டு காட்டிடுங்க. இந்த படம் தேவையில்லை, இது நான் புரியிருக்காக போட்டிருக்கேன். இந்த 7 சிக்னிஃபிகன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெதுவாக இந்த 7 சிக்னிஃபிகன்ஸை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப முக்கியம். அதனால தான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதாவது புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.